யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாஃப் பார்த்த சர்வசஹா. கண்ணன் பகவத்கீதையில் அர்ஜுனனிடத்தில் இவ்வாறு கூறுகிறார். யாரெல்லாம் என்னை எப்படியெல்லாம் காண ஆசைப்படுகிறார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த வடிவத்தோடேயே நான் காட்சி கொடுக்கிறேன் என்று. பக்தனுக்கு பகவானை ஒவ்வொரு வடிவத்தில் காண வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். ஒருவருக்கு ராமன் பிடித்திருப்பார், மற்றொருவருக்கு கண்ணனை பிடித்திருக்கலாம். அதிலும் கூட வயதான கண்ணன், பார்த்த சாரதியாக தேரோட்டியான கண்ணனை சிலருக்கு பிடித்திருக்கலாம். சிலருக்கு சிறு வயதில் ஓடியாடி வெண்ணெய் திருடி கட்டுப்பட்ட கண்ணனை பிடித்திருக்கலாம். சிலருக்கு நரசிம்ம பெருமானுடைய வீரம், அவருடைய பலம், அதை பார்த்து ஈர்ப்பு ஏற்படலாம். சிலருக்கு பகவான் பரசுராமராக பிறந்து தர்மத்தை நிலைநாட்டினது பிடித்திருக்கலாம். இதைப்போல மக்களுக்கு வெவ்வேறு விதமான ஆசைகள் இருக்கும் அல்லவா. லோகோ பின்ன ருச்சிஹி என்று தெரிவிப்பார்கள். ஒருவருக்கு இருப்பது போல் இன்னொருத்தருக்கு விருப்பு வெறுப்புகள் இருப்பது கிடையாது. ஒருத்தருக்கு வெப்பம் பிடிக்கும்னா இன்னொருத்தருக்கு வெப்பம் பிடிக்கலை, ஒருத்தருக்கு கசப்பு பிடிக்கும்னா இன்னொருத்தருக்கு கசப்பு பிடிக்க மாட்டேன் என்கிறது. இப்படி உலகத்தில் அவரவர்களுக்கு ப்ரிஃபரன்சஸ், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னு சொல்கிறோமோ இல்லையோ, சில பொருட்கள் பிடித்திருக்கலாம், சில பிடிக்காமல் போகலாம். அதை போல தெய்வத்தில் வைத்து பார்த்தாலும் சிலருக்கு அரக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் தாமசமான தெய்வங்கள் அவர்களை பிடித்திருக்குமாம். சிலருக்கு இந்திரன், சந்திரன், குபேரன் முதலான தேவர்களை பிடித்திருக்கலாம். மிகவும் சாத்விகர்களானவர்களுக்குத்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே விருப்பம் ஏற்படுமாம். இப்படி அவரவர்களுக்கு வெவ்வேறு டேஸ்ட் இருக்கும் இல்லையோ, வெவ்வேறு ருச்சிகள் இருக்க போகின்றன. அவர்கள் அனைவருக்கும் ஒரே இடத்தில் காட்சி கொடுக்க வேண்டும். எந்த திருமேனியில் ஈடுபாடு இருந்தாலும், அது நின்ற திருமேனியோ, இருந்த அமைப்போ, கிடந்த திருமேனியோ, நடந்த திருமேனியோ, எதில் ஆசை இருந்தாலும் இங்கு வந்து என்னை தரிசித்துக் கொள்ளட்டும் என்கிற கருணையோடுதான் திருநீர்மலை என்கிற தொண்டநாட்டு திருத்தலத்திலே பகவான் 4 வடிவங்களோடு காட்சி அளிக்கிறார். ஒரு வடிவ 4 இடத்துக்கு 4 வடிவங்களுக்கு 4 இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரே இடத்தில் ஒரு மலைக்குள்ளேயே 4 வடிவங்களிலே பகவான் காட்சி அளிப்பது இந்த தோயாத்ரி என்கிற திருநீர்மலைக்கான சிறப்பு. இந்த ஸ்தலத்தினுடைய புராணம் என்ன, பகவான் எதற்காக வந்து வால்மீகிக்கு காட்சி அளித்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம். இனி ஒவ்வொரு சந்நிதியாக நாம் தரிசிக்க தொடங்கலாம். முதலில் மலைக்கு மேலே போயிடுவோம். எப்பவுமே வேகமாக போய் மலை ஏறிடணும். நாம் முதல்ல போய் கீழே பெருமாளையெல்லாம் சேவிச்சுட்டு அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடும். அதில் வரிசையில் நின்று கியூ எல்லாம் முடித்து சேவிச்சுட்டு வந்தால், இதுக்கு மேலே மலை ஏறணுமா, இல்லை கால் வலிக்கிறது முட்டி வலிக்கிறது வேண்டாம். அது ஒன்றும் பெரிய மலையே கிடையாது. சோழிங்கபுரம் அளவுக்கோ திருப்பதி அளவுக்கோலாம் கிடையாது, சின்ன மலை தான். ஆனால் ஏறணமான சுணக்கம் ஏற்பட்டு விடும் இல்லையோ. காலை எழுந்து நன்னா வலுவோடு இருக்கும்போது வேகமாக மலை ஏறிட்டோம்னால் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக பார்த்து கொள்ளலாம்னு தோன்றிவிடும். பொதுவாக உலகத்திலேயே செயல்படுவதற்கு 2 வழிகள் உண்டு. நீங்கள் மக்களிடத்திலேயே பார்க்கலாம். ஒரு பெரிய காரியம் இருக்குது, ஒரு சின்ன வேலை இருக்குன்னு வச்சுங்களேன். சில பேர் என்ன செய்வார்கள், இந்த சின்ன வேலையை முதல்ல எடுத்துன்னு முடிச்சிடுறேன், அது 10 நிமிஷத்தில் முடிந்து போய்விடும். ஒரு வேலை முடிந்து விட்டது என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதுக்கு மேலே பெரிய வேலையை செய்து கொள்ளலாம் என்று சிலர் முயற்சிக்கலாம். சில பேர் என்ன சொல்லுவார்கள், எடுத்த உடனே பெரிய வேலை சுவாமி, அதை பண்ணி முடிச்சிட்டோம்னால் அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம், சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் ஒன்றொன்னா மெதுவாக முடிச்சுக்கலாம்னு சொல்லுவாளோ இல்லையோ. இரண்டுமே சரியானது தான், ரெண்டுமே பயனை அளிக்கக்கூடியவை தான். நாம் முதலில் மலைக்கு மேலே போவோம். அங்கே தான் 3 பெருமாள்கள் இருக்கிறார்கள். அவர்களை தரிசித்து கொண்டு பிற்பாடு கீழே இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு வரலாம். மேலே வந்தோம் என்றால் அழகான துவஜஸ்தம்பம், துவஜஸ்தம்பத்துக்கு தாண்டி போனோம்னா 3 சந்நிதிகள் இருக்கின்றன. நடுவில் ஒரு பெருமாள். பிரதட்சணமாக வரும்போது மற்ற பெருமாள்களை எல்லாம் தரிசிக்கலாம். முதலில் நடுவில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமானை சேவித்துக் கொள்வோம். அழகான சயன திருக்கோலத்தில் ஆதிசேஷ படுக்கையின் மேலே பகவான் காட்சி அளிக்கிறார். 5 தலைவாய் நாகத்து அணை என்று ஆழ்வாருடைய பாசுரம். 5 தலைகளோடு கூட இந்த இடத்தில் ஆதிசேஷனே படுக்கையாக இருக்கிறார். அந்த ஆதிசேஷனுடைய மடியில்தான் திருவரங்கநாதனை போல ஸ்ரீரங்கத்தில் பகவான் எப்படி சயனித்திருக்கிறாரோ அதை போல நல்ல நீளமான திருமேனியோடு பகவான் இந்த இடத்தில் திருநீர்மலையிலே ரங்கநாத பெருமான் சயனித்திருக்கிறார். ஒரு கையை தன்னுடைய திருமுடிக்கு அணையாக வைத்துக்கொண்டு மற்றொரு கையை தன்னுடைய திருவடியை நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு வேறுபாடு, ஸ்ரீரங்கத்தில் மொத்தமே 2 திருக்கைகள் தான். ஆனால் இந்த ஊரில் 4 திருக்கரங்களோடு பகவான் கிடந்த திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார். கீழே ஒரு கையில் சக்கரத்தை பிடித்திருக்கிறார், ஒரு கையாலே சங்கத்தை பிடித்திருக்கிறார். ஆக மொத்தம் 4 திருக்கைகளோடு பெருமானுடைய வடிவம். அது மட்டும் வேறுபாடல்ல, அவருடைய நாபி
உந்தி தாமரையிலிருந்து பிரம்மா பிறந்திருக்கிறாரே, அவரும் இந்த கர்ப்ப கிரகத்திலேயே சுவற்றில் ஒரு வடிவத்தில் இருக்கிறார். பெருமானுடைய திருவடிகளுக்கு அருகில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் விட்டு பிரியாமல் இருக்கிறார்கள். பகவானுடைய திருவடி இங்குதானே பக்கத்தில் ஒரு இடத்துல நடந்த திருக்கோலம், திருவிக்கிரம பெருமானாக காட்சி கொடுக்கிறாரோ இல்லையோ, கீழே மலைக்கு கீழே ராமனாக காட்சி கொடுக்கிறாரோ இல்லையோ. ராமன் எவ்வளவு தூரம் காலால் நடந்து போயிருக்கார். திருவிக்கிரமன் உலகத்தையெல்லாம் திருவடிகளால் அளந்தார். அந்த திருவடிகளுக்கு சிரமம் ஏற்படும் அல்லவா, அதனால் அதை பிடிச்சு விட்டு அதனுடைய வலியை போக்குவதற்காக ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் திருவடிக்கு அருகிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். இது ரங்கநாத பெருமானுடைய வடிவம். ஆதிசேஷ படுக்கையில் பெருமாள், திருவடியில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள், நாபி கமலத்தில் பிரம்மா. ஆழ்வாருடைய ஒரு அழகான பாசுரம் இதை சேவித்தாலே நமக்கு நினைவுக்கு வரும். அணைவது அரவணமேல் பூம் பாவையாகம் புணர்வது இருவரவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் துணைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கே என்று ஆழ்வார் பாடுகிறார். முதல்ல பாடினார் அணைவது அரவணை மேல், பகவான் பாம்பு படுக்கையின் மேலே சயனித்திருக்கிறான் என்று ஆழ்வார் பாடினார். உடனே நாம் அவரை பார்த்து கேள்வி கேட்டோம், சுவாமி ஆழ்வாரே, பகவானுக்கு கல்யாணம் எடுத்தா, கல்யாணமானால் தானே படுக்கையிலே படுக்கலாம், பிரம்மச்சாரி தரையில் தானே படுக்க வேண்டும், திருமணம் ஆகிவிட்டதான்னு கேட்டோம். ஆயிடுத்தே, பூம் பாவையாகம் புணர்வது, தோ மகாலட்சுமி தாயார் பூதேவி நாச்சியார் இவர்களைத்தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், கல்யாணம் ஆகிவிட்டதுன்னு சொன்னார். சரி, கல்யாணம் ஆயிடுத்து படுக்கை இருக்குன்னா குழந்தைகள் உண்டா? இன்னைக்கு உலகத்தை இப்படிதானே கேட்டுருக்கா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஆயிடுத்தான்னு கேட்குறா. ஆயிடுத்துன்னா குழந்தை பிறந்தாச்சான்னு கேட்குறா. குழந்தை பிறந்தாச்சுன்னா வயசு பூணல் போட்டாச்சா, வயசாயிடுத்தா, என்ன படிக்கிறான்னு கேட்குறா. இதே கேள்விதான் அன்னைக்கு ஆழ்வார் இடத்துல கேட்டிருப்பார்கள் போல் இருக்கு. ஆணைவது அரவணமேல் படுக்கை இருக்கு, பூம்பாவையாகம் புணர்வது மனைவி இருக்கிறாள், இருவரவர் முதலும் தானே 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார். பிரம்மா சிவன் 2 குழந்தைகள், இதோ நாபியிலேயே பிரம்மா இருக்கிறார்னு ஆழ்வார் பாடுகிறார். அந்த பாசுரம் தான் இந்த பெருமானை சேவித்தவுடனே நினைவுக்கு வருகிறது. அழகான நெடிய வடிவத்தோடு இருக்கிறார். அவருடைய உற்சவமூர்த்தி அவர் இங்கு இல்லை. மலைக்கு மேலே ரங்கநாத பெருமான் இருக்கார் இல்லையோ, அந்த ரங்கநாதனுக்கென்று தனியாக ஒரு உற்சவமூர்த்தி உண்டு. அவர் அபயஹஸ்தம், ஒரு கையிலே அபயஹஸ்தத்தோடு ஒரு கையிலே கதையை பிடித்து கொண்டு மேல் திருக்கைகளில் சங்க சக்கரங்களை ஏந்தி இருக்கிறார். பெரிய செங்கோல் ஒன்று வைத்திருப்பார். இந்த பெருமானே திருவரங்கநாதனை போலத்தானே இருக்கிறார்னு சொன்னேன். திருவரங்கநாதனுக்கும் செங்கோல் உண்டு. செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் என்று ஆண்டாள் பாடுகிறாள். செங்கோலை வைத்து கொண்டுதான் இந்த உலகம் அனைத்தையும் பகவான் ஆளுகிறாராம். பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான். இந்த லீலா விபூதி சம்சார மண்டலம் என்ன, வைகுந்தம் என்கிற நித்திய விபூதி என்ன, இந்த இரண்டையும் பகவான் செங்கோலை பற்றி கொண்டு ஆளுகிறார். ஒரு குறையும் இல்லாமல் நன்றாக ஆட்சி செய்கிறார்னு ஆண்டாளுடைய பாசுரம். அந்த செங்கோலை இந்த பெருமானும் பிடித்து கொண்டிருக்கிறார். அதில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள், பக்கத்தில் ஆண்டாளும் இருக்கிறாள். ஆனால் இவர்கள் எல்லாரும் இருப்பது இந்த கர்ப்ப கிரகத்தில் அல்ல. மேலே ரங்கநாத பெருமாள் மலைக்கு மேலே இருக்காரோ இல்லையோ, அவருடைய உற்சவர் மலைக்கு கீழே நீர்வண்ண பெருமாள் சந்நிதி இருக்கே, அதில் வலது பக்கம் நாம் இப்போ நேர நீர்வண்ண பெருமாளை சேவிக்க போகும்போது வலது பக்கம் பார்த்தோம்னா ஒரு தனி கண்ணாடி அறை இருக்கும். அந்த கண்ணாடி அறையில் தான் இந்த ரங்கநாத பெருமானுடைய உற்சவர் கீழே மலைக்கு கீழே எழுந்தருளி இருக்கிறார். ஒருவேளை ஏறி வர முடியாதவர்களுக்காக நாமே கீழே விடுவோம்னு வந்தாரோ என்னமோ. ஏன்னா மூலவர் மேலே தனியாக இருக்கார், உற்சவர் பிரிந்து கீழே இருக்கிறார், நமக்காகத்தான் வந்திருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளலாம். இது ரங்கநாத பெருமானை முதலில் சேவித்து கொண்டோம். அடுத்தது இப்படி பிரதட்சணமாக வந்தோம்னால் சாந்த நரசிம்மர், இரண்டாவதாக நரசிம்ம பெருமானை இந்த இடத்துல தரிசித்துக் கொள்ளலாம். கோபமான வடிவமே கிடையாது, சாந்தியோடு, எந்த விதமான கவலையோ எந்த பயங்கரமான அங்கங்களோ இல்லாமல் சிரித்த முகத்தோடு 2 கைகளோடு காட்சி அளிக்கிறார். பொதுவாக கோரமாக இருக்கணும்னா 8 கைகளோடு நரசிம்ம பெருமானுடைய வடிவம் உண்டு. நாமே முன்னாடி 2-3 இடத்துல சேவித்திருக்கிறோமே. ஹிரண்யனுடைய மார்பை கிழித்து கொண்டு அவனுடைய குடலை எடுத்து மாலையாக அணிந்து கொண்டு அட்டகாச சிரிப்போடு நரசிம்ம பெருமான பல இடங்களில் சேவிக்கலாம். இந்த இடத்தில் சாந்தி ததும்ப போனாலே நம்மை அருகிலே அழைக்கிறார். சாமி, யாரான உலகத்து சிங்கத்தை பார்த்தாலே பயந்து போயிடுவோம், யாரும் கிட்டக்க போகவே மாட்டோம். இவர் பாதி சிங்கம் பாதி மனுஷன் வேற, இவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. யாராவது அருகில போவார்களா என்றால் அருகில போவதற்கு பயந்தார்கள். ஹிரண்யகசிபுவை நரசிம்ம பெருமான் கொன்று முடித்து விட்டார். கொன்ற பிறகும் அவருக்கு இன்னும் கோபம் தணியவில்லை. கோபத்தை தணிப்பதற்காக பிரம்மா, சிவன், இந்திரன், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், சாதி சித்தர்கள் இவர்கள் அனைவரும் வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கிறார்கள். இவர்கள் யார் பேச்சுக்கும் அவருடைய கோபம் குறையவே இல்லை.
கடைசியில் பிரம்மா என்ன பண்ணார், நாமெல்லாம் போய் நின்னா அவருடைய கோபம் தணியாது, இதோ இந்த குழந்தை இருக்கானே இந்த பிரகலாதனுக்காகத்தானே இப்பேற்பட்ட உருவம், இவனிடத்தில் தவறு செய்து விட்டான் ஹிரண்யகசிபு என்கிற கோபம் தானே இந்த பெருமாளுக்கு, இந்த கோபம் தணிய வேண்டும் என்றால் நம்ம முகத்தை பார்த்தா இன்னும் கோபம் அதிகமாகி விடுமா. ஏன்னா இந்த குழந்தையை இத்தனை நாள் ரட்சிக்காமல் இருந்தது இந்த தேவர்கள் தானே, அதனால தேவர்களிடத்துல கோபம் அதிகமாகிவிடும், வேண்டாம் என்று பிரகலாதனை அனுப்பினார்கள். பிரகலாதம் பிரேஷயாமாச பிரம்மா அவஸ்திதம் அந்திகே தாத்த பிரசமயோபேகி ஸ்வபித்ரே குபிதம் பிரபும். பிள்ளாய் உங்க அப்பா மேலதான் அவருக்கு கோபம், அவரை கொன்னாச்சு, ஆனா இன்னும் கோபம் தணியவில்லை, நீ அருகிலே போ, உன்னை பார்த்தால் பக்தனை பார்த்தால் தான் பகவானுக்கு உள்ளம் கனியும் என்று தெரிவிக்கிறார் பிரம்மா. சரின்னு பிரகலாதன் அருகிலே போய் என்ன பண்றதுன்னு தெரியல, நேர காலில் விழுந்தான். ஸ்வபாதமூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவ கிருபயா பரிப்ளுதா உத்தாப்பிய தற்சீர்ஷ்ணி அததாத் கராம்புஜம் காலாகி வித்ரஸ்த தியாம் கிருதாபயம். நேர பிரகலாதன் போனா, பேசியெல்லாம் இவரை தனிய வைக்க முடியும் கோபத்தைன்னு தோணவில்லை, நேர அவருடைய காலிலே விழுந்து வணங்கினான். என்னது காலில் ஏதோ படுறதேன்னு நரசிம்ம பெருமான் கோபத்தோடு குனிந்து பார்த்தார். திருவடியில் ஒரு சின்ன குழந்தை, 5 வயது குழந்தை படுத்து கிடப்பதை பார்த்து அப்படியே கோபமெல்லாம் போய் கிருபையா பரிப்ளுதா, பரிப்ளவம்னா அப்படியே ததும்பி கொண்டிருந்தாராம். நேற்று முன் க்ஷணம் வரை கோபம் ததும்பி கொண்டிருந்த அவருடைய திருமுகத்தில். இந்த பிள்ளையை பார்த்தாரோ இல்லையோ, கிருபையா பரிப்ளுதா, அவருடைய உள்ளும் முழுக்க கருணை ததும்பத் தொடங்கியது. தழும்பர் தான், ஒரு குடம் முழுக்க தண்ணீர் இருந்ததுன்னா அப்படியே தூக்கின்னு வரும்போது தழும்புமோ இல்லையோ, அதை போல அவனுடைய நெஞ்சத்திலே கருணை தழும்புகிறதுன்னு சுகாச்சாரியர் பாகவதத்தில் தான் வர்ணிக்கிறார். அப்ப கோபம் அனைத்தும் தணிந்து பிரகலாதனை பார்த்தவுடனே தன்னுடைய ரத்தம் தோய்ந்த கைகள் அதால எடுத்து அவனுடைய தலையில வைத்து வருடி கொடுத்தாராம் நரசிம்ம பெருமான். எந்த கைகள் உலகத்துக்கே அபயம் அளிக்கின்றனவோ, சம்சாரத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று உறுதி கொடுக்குமோ, அந்த உறுதியான கைகளை கொண்டு பக்தன் தலையை வருடினார் என்று பிரகலாத சரித்திரத்திலே சுகாச்சாரியர் பாகவதத்தில் தெரிவிக்கிறார். அந்த வடிவம் அப்ப பிரகலாதனை பார்த்தவுடனே அவருடைய கோபம் தணிந்து விட்டதோ இல்லையோ, இப்ப நாம கிட்டக்க போகலாம். பிரகலாதனை முன்னாடி நிறுத்திவிட்டு பின்னால் நிழலை போல் நாம் நின்றோம் என்றால் தாராளமாக கிட்டக்க போகலாம். நாம் நேர பகவான் இடத்துல போனா, நான் பாபம் தான் செய்திருக்கிறேன், என்னை பார்த்தா கோபம் இன்னும் அதிகமாகத்தான் ஆகப் போகிறது. அந்த பிரகலாதனை பார்த்த சாந்தியோடு பகவான் இந்த இடத்தில் 2 திருக்கைகள், வலக்கையாலே அபயஹஸ்தத்தை வைத்துக்கொண்டு இடது கையால் ஆஹ்வான ஹஸ்தம், கிட்டகவான பகவான் அழைக்கிறார். என் சுவாமி சிங்க வடிவத்தை எடுத்துட்டு கிட்டகவான்னா யாரானு போவாளா? அழகான வடிவத்தோட கிட்டகவான அழைச்சா நாங்களும் ஆசையா போவோம். என்னால் அவர் சிங்கமாக இருந்த போது கிட்டக போனால்தான் நமக்கு தைரியம் வரும். சிங்கத்தினுடைய மடியிலேயே ஒருத்தர் ஏறி உட்கார்ந்துட்டார்னு வச்சுங்களேன், யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். சிங்கம் அங்கே இருக்கு, நான் இங்கே இருக்கேன், எதிராளி இங்கே இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த சிங்கம் என்னை காப்பாற்றுமா இல்லையான்னு எனக்கே சந்தேகம். அவர் என்ன அடிக்க போறாரா, என்ன சாப்பிட போறாரா, என்னை காப்பாற்ற போறாரான்னு தெரியாது. அதுவே தைரியமாக ஒருத்தர் போய் சிங்கத்தோட மடியில் ஏறி உட்கார்ந்துட்டார்னு வச்சுங்க, எந்த விரோதியாவது கிட்டக்க வருவான்னு நினைக்கிறேள். அதுவும் பகவான் நரசிங்கம், இவரை போல முன்னோ பின்னோ ஒரு சிங்கம் கிடையாது. அவரை கிட்டக்க போய் நாம் அமர்ந்து விட்டோம் என்றால் உலகத்தில் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. அதனால் அருகிலேவான அழைத்து, பயப்படாதே, பிரகலாதனைப் போல உன்னை பார்க்கிறேன், ஹிரண்யகசிபுவைப் போல் உன்னை கணக்கிட மாட்டேன், உன்னையும் பக்தனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நரசிம்ம பெருமான் கூறுகிறார். அது சாந்த நரசிம்மர். அவருக்கு ஒரு உற்சவர். அவர் அழகான 4 கரங்களோடு ஒரு கையில வரதஹஸ்தம் திருவடிகளை காட்டிக்கொண்டு, எடக்கையை கட்டிஹஸ்தமாக வைத்துக்கொண்டு, சங்க சக்கரங்களோடு, ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு எப்போதும் இருக்கும் சௌமியமான இனிமையான வடிவத்தில் உற்சவமூர்த்தி இருக்கிறார். மூலவரும் சிரித்த முகம் சாந்த நரசிம்மர், உற்சவரும் அழகான வடிவம். ஆக 2 சந்நிதிகளை சேவித்திருக்கிறோம். மேலும் உள்ள சந்நிதிகளை அடுத்த பகுதிகளில் பார்ப்போம்.